சொல்றேன். இந்த சும்மா இந்த இதை எடுக்கிறேன் குடும்பத்துடைய பேர் சொல்லி செய்யுங்களேன். நடக்கிறேன் போங்களே பதைக்குங்க நம்மளை போட்டு. வீட்டிலேயே சாமான தூக்கிட்டு போவோம். உங்களை வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஆக்க ஊர் சனம் பார்க்க அவ்வளோ அவமானப்படுத்துவோம். இப்படி துரோகம் செஞ்சு கொண்டிருக்கீங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து. உன்னால இல்ல எல்லாம் உன்னாலதான். இதுக்கு அதை விட்டு நடனி இங்க பக்கம் வந்துடாது. நானே உயிரோடு இருக்கும், 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 நானே உயிரோடு இருக்கும். நான் உயிரோடு இருக்கிறத விட உயிரோடு இருக்கிறத விட சாகிறதாமே சாகிறதாமே சாகிறதாமே. நான் உயிரோடு இருக்கிறத விட உயிரோடு இருக்கிறத விட சாகிறதாமே சாகிறதாமே சாகிறதாமே. நான் செத்தாதான் எல்லாருக்கும் நிம்மதி, நான் செத்தாதான் எல்லாருக்கும் சந்தோஷம். நான் உயிரோடு இருக்க தேவையில்லை, நான் சாகிறேன். நான் உயிரோடு இருக்க தேவையில்லை, நான் சாகிறேன். நான் சாகிறேன். நான் செத்தாதான் எல்லாருக்கும் நிம்மதி, நான் செத்தாதான் எல்லாருக்குமே சந்தோஷம். சாகிறேன் சாகிறேன் சாகிறேன். செத்தாதான் நிம்மதி, செத்தாதான் சந்தோஷம், செத்தாதான் நிம்மதி. என்ன பிள்ளை செய்கிறா அப்பா ஏசப்பா? இந்த காலத்து பிள்ளையில என்னத்தான் சொல்கிற ஏசப்பா? உனக்கு இந்த ஊர்க்கதையெல்லாம் தெரியுமா? என்னத்த இந்த காலத்தில் பிள்ளைகளை நம்பி தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு பயமாக கிடக்கு. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளாம் அப்படித்தான் இருக்குது, இல்லாததுகளாம் அப்படித்தான் இருக்குது. இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து இந்த இப்போ எத்தனையாம் தேதி இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே 14 பிள்ளைகளுக்கிட்ட தற்கொலை பண்ணி செத்துருக்குதுலாம். பதறது நெஞ்செல்லாம் அப்படி அதுகளுக்கு போன துணிவு வருதுன்னு எனக்கு தெரியுது இல்லை பிள்ளை. தாய் தகப்பனன்னு யோசிச்சு பார்க்கறது இல்லை. இவங்களுக்கு யார் அவங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தண்டுமே எனக்கு தெரியுது இல்லை. அவ்வளோ அதிகாரம், ஆண்டவருக்கு மேலாத அதிகாரம் அவங்கள உயிரை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்திருக்கு. ஆனால் வாழ்றதுக்கு தைரியம் இல்லை. இது மட்டும் அதுவும் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளும் இப்படி செஞ்சிருக்குதுகளே. நம்ம தற்கொலை பண்ணி செத்த நமக்கு நித்தியமான நரகம்ன்றதும் அதுகளுக்கு விளங்குது இல்லை. இதுகளை நினைச்சு நினைச்சு மனசெல்லாம் பதறுது. அதாவது தாய் தகப்பன் இவ்வளோ பதறுவாங்க. அந்த ஆத்துமா நித்தியமா நரகத்துக்குள்ள இவ்வளோ வேதனைப்படும். கொஞ்சம் அம்மா அடிச்சுட்டோ அப்பா அடிச்சுட்டோ அந்த கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை லவ்வரோட பிரச்சனை எல்லாத்துக்கும் போய் சாகுதுகள். செத்து சரி அவ்வளோத்தோட தான் நித்தியமா நரகத்துல செய்யக்குள்ள அவங்களுக்கு வலிக்காதோ கஷ்டமா இருக்காதோ? என்னதான் செய்யற கடவுளை? இதெல்லாம் நினைக்க போனா கடவுளை எனக்கு பதறது. இந்த வெளியில போய் இந்த வருஷம் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல செய்தியே கேட்கல புள்ள. எல்லாருக்கும் நல்ல விடிவு காலம் இந்த ஆண்டு பிறக்குமென்று நம்பிக்கையில் எல்லாரோடையும் போய் நல்ல செய்திகள் கேட்போம்னா நியூஸை திறந்தாலும் அதே செய்தி தான். நெஞ்சு அயலுக்குள்ளே கதைக்க போனாலும் இதே செய்தி தான். போதா குறைக்கி இது என்ன ஆண்டு வர்ற பிள்ளைகள்கிட்ட போய் விசுவாச வார்த்தைகளை கேட்போம்னாலும் அதுகளை இதை பற்றி தான் கதைக்குதுகள். எங்கே போய் முடிய போய் ஏசப்ப தான் தஞ்சம். அவர பாதுகாப்புக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. இப்போதான் இந்த நல்ல செய்திகளெல்லாம் கேட்க போகிறோமோ தெரியா பயங்கரமாக கிடக்கு. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு தஞ்சம் புள்ள. ஜபந்தான் நீங்க வந்துறீங்களா? நீ நான் இதே முடிவு தர மாட்டேன் தெரியுமா? கொஞ்சம் நேரத்துக்கு சொல்றா நீ என்ன சொல்றா? கடவுள் என்ன பிள்ளை இதெல்லாம்? நீங்க வந்துறீங்களா? நீ நான் கடவுளே என்ன பிள்ளைப்பா அண்ட பிள்ளைப்பா. கொஞ்ச நேரம் விட்டு இருந்த அண்ட பிள்ளை எழுதிட்டு எப்படியா பிள்ளை செய்யற சொல்ல
யோசிக்கலையா புள்ள கடவுளை ஏசப்பா நீ நினைச்சு பார்க்கலையா நீ இப்படியெல்லாம் செய்ய மாட்டேனம்மா சரி அதெல்லாம் படி இதெல்லாம் பத்தி நீ யோசிக்க கூட சரியா நீ குடிசையில் அங்கீழ போட்டு கிடக்கு என்ன நம்மட பிள்ளை செஞ்ச வேலையை பாருங்க கொஞ்சம் இருந்தா நம்மளை விட்டுட்டு போயிருப்பாளப்பா என்ன நடந்த அப்படி என்னடி உனக்கு பிரச்சனை அப்படி செய்யற அளவுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை ஏதப்பா நான் இந்த லோன்காக எல்லாம் கட்டினீங்களா நானே அவங்க வந்து நான் வேலை செய்யற இடத்த வந்து தேவையில்லாமலாம் கதை பேசி போட்டு போனவங்க நீங்க என்ன தொழில் செய்யறத வேற தொழில் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா உங்களுக்கு தலையால அடிச்சன் வேணா நமக்கு கடன் வேணாம் 5 10 இருக்கிறத வச்சு வாழுவோம்னு கேட்டீங்களா இப்ப நம்மட பிள்ளைய பொத்தி பொத்தி ஒண்ணும் இல்லாடி ஒழுங்கா வளர்த்த பிள்ளைக்கு தேவையில்லாத நான் ரோஸ் என்னை விட்டையும் போனேன்னா அவையும் எனக்கு அப்படியெல்லாம் ஏதுன்னு சரி பிள்ளை இல்ல நான் போட்ட விதண்டைக்கு மரமா வந்து நிக்குதுமா இந்த குடும்பத்தில் அழிவுக்கு நானே காரணமா இருப்பேன் நீ எங்கட ஒரே ஒரு புள்ளம்மா அதுக்காக இப்படி குளிசைய போட்டோமோன்ற உயிரை நீ எடுத்துக்கொள்ளாம அப்பா நான் என்னதுக்கு இருக்கேன் அம்மா என்னதுக்கு இருக்கேன் நீ போனவரோட நாங்கள் இந்த உலகத்துல வாழுவோமா உள்ள எங்களுக்கு எல்லாம் நீ தானேம்மா எவ்வளவு கஷ்டத்துல நான் அம்மாவை நடத்திருக்கேன் ஒரு நாள் கூட அம்மா இப்படி முடிவெடுத்தது இல்லையம்மா எனக்கு அவங்க கதைச்ச கதை எனக்கு இருக்கேன் போயிட்டு சரிம்மா என்னைய மன்னிச்சு கொள்ளுமா நானும் போனான் அங்க அவன் எனக்கு ஏசி போட்டால் தங்கச்சி நான் இனி அங்க போக மாட்டேன் ஏதோ நம்மட போறாத காலம் நான் கடன் எடுக்க வேண்டி போய்த்தது நான் இப்ப நடந்து வரக்குள்ள ஜோதிச்சு நான் ஏன் இப்படி எல்லாம் நான் வாழ்றேன் என்னைய மன்னிச்சு கொள்ளுமா இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் நான் இப்படி செய்ய மாட்டேன் நான் உன்னோட சேர்த்து நான் உன்ன கடையில வேலை இல்லை நான் வேற வேலை நான் கடனை கொடுக்கப்பாள் இனி கடன் எடுக்க மாட்டேன் தயவுசெய்து நான் உன்னை இழக்க விரும்பலம்மா எனக்கு ஒரே ஒரு புள்ள இல்ல நீ இப்படி முடிவு எடுக்க மாட்டல்ல நீ ஏசப்பாட புள்ள இல்ல நீ சேர்ச்சிக்கு போற நீ இல்ல சத்தியம் தெரியும் இல்லாமா நீ இப்படி எடுக்கலாமா முடிவு நான் இனி இப்படி முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன் நீங்களும் ஒழுங்கா நீங்க சரி நான் கட்டாயம் இருப்பேன் நீ அப்படி செய்யாதம்மா நீ பிள்ளைய பார்த்துக்கொள்ளு தனியா விடாது கொஞ்ச நாள் கடையை விட்டு வீட்டு அறிக்கட்டு நான் வேலைக்கு போறேன் நான் வேலைக்கு போய் கஞ்சியே கூட நம்ம ஒரு நேரம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல கடன் எடுக்காம இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கு சரிப்பா நீ அழாதம்மா அப்பா இருக்கட்டுமா உனக்கு அப்பா இருக்கு இந்த மாதிரி முடிவுகள் எடுக்காத மாதிரி நீ உன்னை இழந்து நாங்க வாழ மாட்டோம்